ஒரு நாள் இந்த பன்னு சாப்பிடணும் போல இருக்குன்னு வாங்கிட்டு வந்தாரா, அது காலியாக மாட்டேங்குது. அது எப்படியாவது பண்ணி காலி பண்ணணும்னு ஏதேதோ பண்ணிட்டு இருக்கேன் நானும். இன்னைக்கு அத வச்சு தான் ஒரு பிஸா மாதிரி ட்ரை பண்ணேன். நான் வந்து பன்னீரும் கேப்சிகமும் ஆட் பண்ணியிருந்தேன். இவருக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு. நீங்க எந்த டாப்பிங் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 2த்துலயும் லைட்டா உப்பு மிளகாத்தூள் போட்டு பேன் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா சைடில் ஷெஸ்வான் சாஸ், இந்த டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறமா சில்லி சாஸ் இதெல்லாம் போட்டு கலந்து, கூடவே கொஞ்சம் ஹங் கர்ட், ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு நல்லா கலந்து பன்னை 2ஆ கட் பண்ணி அது மேலே வந்து ஃபில்லிங் வச்சேன். இதுக்கு மேலே கொஞ்சம் அப்படியே மொசரில்லா சீஸ் போட்டு பேன் வச்சு அதில் லைட்டாக பட்டர் போட்டு இந்த பன்னை எடுத்து உள்ளே வச்சு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டால் போதும். ஆல்ரெடி எல்லாம் வெந்திருக்கிறதுனால சீஸ் மட்டும் கரையிற வரைக்கும் வச்சாலே போதும். பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. இது ஒரு தடவை சிக்கனில் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இந்த மாதிரி வெரைட்டி செஞ்சு கொடுத்தா பைபிள் பயங்கர குஷி ஆயிடுவார். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னது இல்லாமல் கூடவே ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. அங்கே தான் லைட்டாக ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. உஷா, நீ எதுக்கு மாஸ்டர் செஃப்லாம் போகக்கூடாதுன்னு கேட்குறாரு. எது இந்த பண்ணை வச்சுக்கிட்டு நான் மாஸ்டர் செஃப் போகணும். என் சமையலை சாப்பிட்டு அதை சொல்கிற ஒரு மனதைரியத்தை நான் பாராட்டுறேன்.